மச்சான் இட்லி கடைக்கு போலாமா? இல்ல மச்சான், நான் விரதெல்லாம் பிடிக்கிறது இல்ல. ஒன்லி ஃப்ரைட் ரைஸ் தான். வா. சரி பைத்தி படத்துக்குடா இட்லி கடை. இதோ ஆனா மச்சான், ஏய் ஏன்டா அது வெந்திருக்குமான்னு தெரியல மச்சான். இல்ல மச்சான், வெந்திருக்குன்னு சொல்றானுங்க, போய் தான் பாப்போமே. என்ன சொல்ற நீ? பேர் சரக்கு வேற வச்சுக்கிற, வீட்டுக்கு போனா மாட்டிப்ப. சொல்ற போலாமா போலாமா போலாமா? சாப்பிட்டு போயிடலாமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. என்னது? என்ன என்ன சாப்பிட போற? இட்லியா? ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். குச்சமே இல்ல. டேய் என்னடா இட்லி கடை தான்டா. காந்தாரா போலாம் மச்சான், நல்லா இருக்குதுடா. காந்தாராவா? டேய் மால் நடிச்சுதுடா இட்லி கடையில. யாரு? பரோட்டா பரோட்டா போடுமே. சரி எப்படியோ இட்லி கடை போயாச்சு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, உள்ள போவோம். காந்தாரா நாளைக்கு பார்த்துக்கலாம். நிறைய நிச்சயமான இருக்கும் போல. செருப்பு கேட்டு அடி வாங்க போறோம். செருப்பு கேட்டு நீங்க தேடல நீ அடி வாங்க போற. எல்லாமே குண்டாவே கதை. முதல்ல உள்ளே தானே இருப்பாங்க, இப்போ ஏன் எல்லாம் குண்டு குண்டாக்குறாங்க எல்லாம்? நீ இப்ப வீடியோ பண்ற மாதிரி தெரியல நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. என்ன செருப்பு கேட்டு அடி வாங்க வைக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். சரி மச்சான், நித்யமன் பார்க்க போலாமா? ஆமா, நிறைய நிச்சயமான. நீங்க படத்தை ரிவ்யூ பண்ற மாதிரி தெரியலீங்களே. வீட்டுல சமைச்சு சாப்பிட்டா ஒளியா இருப்பாங்கம்மா. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? அங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்டா அங்க. சரி ஓகேவா, போலாம். பாப்கார்னா, பப்ஸா, பிளாக் ஃபாரஸ்டா? ஐயா, இவன் எப்படியும் ஜூஸ் வாங்கி தர மாட்டான், ஸ்நாக்ஸ் வாங்கி தர மாட்டான், சோறும் கட்டாயி போச்சு. இருக்கு இது குச்சி பண்ணுவோம். ஐயோ இவ்வளவு கூட்டம் இருக்கு படத்துல. படம் நல்லா இருக்குமா? இட்லிலாம் வேவல. ஐயோ முன்னாடியா ஏமாத்திட்டான் அவன். இது வந்து உனக்கு வந்து கிட்ட இல்ல, கிட்ட இங்க இருக்கியா? 3 என்ன இது? என்ன 3 அங்கிட்டு, 3 அங்கிட்டு. வணக்கண்ணே, நல்லா இருக்கியா? போட்டியா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஏய் போட்ட நீ. ஐயா 3, அப்புறம் 3, 4, 5, 6. இது ஒரு புக் வேற பண்ணி வச்சிருக்காயா இந்த சீட்டுக்கு. என்ன இந்த இப்படிதான் பாக்கணும் இத? என்ன எக்ஸ்கியூஸ் மீ? இவன் யாரதான் தலைவன் சொல்லுவான் தெரியல. ஆமாயா, இவன் போன வாரம் தலைவன்றான். இப்போ என்ன படம் வந்துச்சு? ஐயா தூங்குறான். நீ தூங்கிதான் ஆகணும், வேணா உனக்கு பேக் பெயின்ல. நித்யாமன் வந்து எழுப்பு. டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ராஜா காஜு மச்சி நீ. Meanwhile, என்ன 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 ஆச்சு? நைட் ஷோ போயிட்டு வந்துக்கிறோம். இட்லி கடை நல்லா வெந்திருக்கு. செவனேன்னு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம்னு சொன்னேன். என் பாவத்தை கொடுத்து இட்லி கடைக்கு கூட்டு போயிடலாம். சரி கொடுங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்லைங்க. இந்த ஓரளவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டு மாவாட்டுறது அதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கிட்டானுங்க. ஆனா எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்த மாதிரி தான் இருக்கு. ஆனா நித்யாமன் ஒரு பிளான் போட்டா பாத்தீங்களா? இந்த பிளான் இந்தா போய் வெட்டு, நான் பரோட்டா கடைக்கு போறேன். இவர் வெட்டணும், ஜெயிலுக்கு போகணும். இந்த அம்மா வந்து சமுத்திர கடைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவன் திருந்திட்டான்ல, அதனால தான் கடைசியில வில்லனும் திருந்து வச்சிட்டாங்கய்யா.
அவனும் மாவாடினால. சரி, என்ன இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுங்க, செகண்ட் ஹாஃபா ஃபர்ஸ்ட் ஹாஃபா இல்ல படமே ஓகே? எனக்கு என்ன அந்த படத்தை கூட விட்டுருவேன், இந்த புளூ சட்டமான ஒரு கமல் அடிக்கிறான் தெரியுமா? அந்த கண்ணுக்குட்டியை ராஜ்கரனே வந்து மறுபடியும் பிறந்தா நினச்சி பேசுவாங்க. அதெல்லாம் நல்ல ஒரு சீனாக இருந்தது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆமாயா, அவன் நல்லா இருக்குன்னு போட்டான் என் படத்தை. இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா படத்தையும் நல்லா இருந்தா கூட, நல்லா இருந்தாலுமே அவன் நல்லாவே இல்லைன்னுவான், கழுவி ஊத்துவான். ஆனா அந்த டாபர் என்ன பண்ணிக்குது, இந்த படத்துல இன்பதி காசு வாங்கிட்டானான்னு தெரியல. ஆமாயா, முதல்ல முறை காசு வாங்கிருக்கான் உங்களுக்கு. ஒரு சீன் கூட நல்லா இல்லைன்னு சொல்லலையா அவன், எல்லாமே சூப்பர். 1/4 மணி நேரம் பேசுறான், அந்த 1/4 மணி நேரமே அப்படியே அதுவும் பாருங்கயா, ஐயா பாருங்கயா, ஃபர்ஸ்ட் எல்லாம் அதெல்லாம் கேவலமா இருக்கும், ஹீரோ வந்தா அப்படி போவாரு அப்படின்னு போவாரு. இப்ப தலையை நிமித்தி வச்சுக்கிட்டு படம் நல்லா இருக்கு, இந்த படம் எடுத்ததுக்கு இந்த படம் குப்பை பொறி இருக்கலாம் அப்படின்னு பேசுற ஒரு ஆளு இவன் என்ன அழகா பேசுறான் தெரியுமா? எவ்வளவு காசு எப்படி வேணாலும் செய்தியா. ஏன்னா இன்பதி சிஇஓ ஆயிட்டார்ல, சிஇஓ ஆயிட்டாரு, சிதைச்சிருவாரு. இல்ல நீ பேசிதான் பாரு படம் நல்லா இல்லன்ட்டு, வெட்டிடும்ல. நம்மளும் காசு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோமாயா? இல்ல, நம்மளுக்கு வரட்டும், அப்புறமா நம்ம வேற மாதிரி அப்புறம் யோசிக்கலாம். படம் பார்த்தா சூப்பரா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நித்யாம் நல்லா பண்ணிருக்காங்க, தனுஷ் நல்லா பண்ணிருக்காரு, ராஜ்கர் சார் சூப்பர், சமுத்திரகர்ணி பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். அவர் பார்த்திபன் சார் ஒரு சில கேரக்டர்லாம் போலீஸ் கேட்ட ஒரு கேரக்டர்ல ஒரு கச்சிதமா பொருந்திருக்காரு. அருண் விஜய் வில்லனா மிரட்டி இருக்காரு. இல்ல சதுரதுர ஆசிப். சரி, நைட் ஷோல இன்னைக்கு நம்ம இட்லி கடையை பார்த்தாச்சு. அடுத்து திருப்பி யாரும் பார்க்காதீங்க, இட்லிலாம் வேணாம். நைட்ல கொஞ்சம் லைட்டா வேவல, திருப்பி அப்பப்போ நம்மளே இது பண்ணிக்க வேண்டியதான். சரி, அடுத்து காந்தாராக்கு போலாமாயா? நீ வீட்டுக்கே போக மாட்டியா? இல்லையா, தேர மாட்டாங்கடா. இல்லையா, அடுத்து நாளைக்கு தான் சொன்னேன். அதுக்கு நாளைக்கு காந்தாரா வர போயிடலாமா? அந்த இந்த படம் எப்போ வருது? எந்த படம்? லீக் இல்லையா, லீக் இல்ல, லைக் தீபாவளிக்கு வருது போல. ஐயோ, அந்த பொண்ணுக்காக போனாங்க. டேய் காஜி, நீ ஏன்டா இவ்ளோ காஜியா இருக்க? சரி, நம்ம இப்போ வீட்டு பார்க்க போகலாமா? போலாம். நீங்க போங்கடா முதல்ல. சரி, நம்ம வண்டி எடுத்துட்டு என்னன்னு சாயங்காலம் நான் அப்படிதான் இருந்தேன். இப்ப அவரு இருக்காரு. ஐயா, எங்கள் ஓட்டு டிவி கேக்கு.